பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் தற்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வேத வாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றியே நான் தொடர்ச்சியாக ஒரு 10 செய்திகளுக்கிட்ட பிரசங்கித்திருக்கிறேன். ஏன் அப்படி அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு வார்த்தை அந்த ரோமர் 6:1 இருக்கிறது. அந்த பாவம், அந்த பாவமே மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை. அந்த பாவத்திற்காகவே தேவாதி தேவன் மனுஷனாக இந்த பூவுலகத்துக்கு இறங்கி வந்து தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தினுடைய பிடியில் இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவரே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதாக இருந்தால் இந்த பிரச்சனையினுடைய தாற்பயம் என்ன என்பதை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்பதற்கு நேரடியாக ரோமர் 6:1 போவோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று இந்த வேதத்தில் எங்களோட தமிழ் வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேயும் இப்படியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை கிரேக்க மூல பாஷையின்படி எழுதப்பட்டிருக்கிறபடி பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிளோடு பார்க்கும் பொழுது அது கிரேக்க மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு சமனாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள்ன்றதை நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ அந்த பாவம்தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை பற்றியே நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜெபத்திற்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரி இரக்கம் கொண்டதற்காய் உமக்கு அன்றென்றைக்கும் நன்றி. உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டீர். சிலுவையிலே அவர் எங்களுக்காக நீதியை சரிக்கட்டி அந்த நீதியை பிதாவே எங்கள் மீது சுமத்தி இருக்கிறீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அந்த நீதியோட தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, உத்தமர்களாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிலுவையில் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தேவனே, இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
அப்போ இப்போ நாங்கள் எந்த டாப்பிக்கை நாங்கள் இப்பொழுது டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். ரோமர் 6:1 இதில் நான் கொடுத்த தலையங்கம் தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு விதமான அணுகுமுறை, வெவ்வேறு விதமான அர்த்தங்களை அவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறபடியினால் பாவ சுபாவத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தை அவர்கள் என்ன மாதிரி கையாளுகிறார்கள் என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் தான் தலையங்கம் தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது, 5 விதமாக கையாளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 முறையையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அறிந்தவர்கள், பாவ சுபாவத்தை அறிந்து அதனுடைய தாக்கத்தை அறிந்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள், அநேகமான போதகர்கள் துரதிர்ஷ்டவசமாக பாவ சுபாவத்தை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் வெவ்வேறு விதமாக பாவ சுபாவத்தினால் ஏற்பட்ட தாக்கங்களை கையாளுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சர்வசாதாரணமாக கிறிஸ்தவ சபைகளில் இது நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 5 விதமான முறை என்னென்று சொன்னால் அறியாமை, மறுதலிப்பு, அனுமதி பத்திரம், போராட்டம், கிருபை எனப்படும். இப்படி 5 விதமாக அவர்கள் இந்த பாவ சுபாவத்தையும் பாவ சுபாவத்தினால் ஏற்படும் தாக்கங்களையும் கையாளுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமையை பற்றி ஏற்பட்ட தாக்கங்களையும் அதில் ஏற்பட்ட தவறுகள் எல்லாவற்றையும் விவரமாக பார்த்த நாங்கள் தற்பொழுது மறுதலிப்பு என்ற விஷயத்தை பற்றி விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுதலிப்பு. அப்போ மறுதலிப்பு என்ற இந்த விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 6:8 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருக்கிற அந்த வார்த்தையில் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்ற வார்த்தை எடுத்து அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவ சரீரம் ஒளிந்து போனதென்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ சரீரம் அகற்றப்பட்டதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் பாவ சரீரம் பாவ சுபாவம், பாவ சரீரம் கிறிஸ்தவர்களிலே இல்லை என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை அடுத்து அவர்கள் பாவ சுபாவத்தை முற்றும் முழுதுமாக மறந்தளிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட முன்பு அது இருந்தது தான், இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு அது முற்றும் முழுதுமாக ஒளிஞ்சு போய்விட்டது, அது அப்புறப்படுத்தப்பட்டது என்று அதிகமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஆனால் மூலப்பாசி ஆகிய கிரேக்க மொழியில் பாவ சரீரம் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆக்கப்பட்டது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ சரீரம் அகற்றப்பட்டது என்று சொல்லவில்லை, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக ஒளிந்து போனது என்று சொல்லப்படவில்லை. அதற்கு பதிலாக கிரேக்க மூல பாஷையில் பாவ சரீரம் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பாவ சரீரம் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு கிடக்கும். ஆகவே உண்மையில் நடந்தது என்ன என்று சொன்னால், பாவியான மனுஷன் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் வெளிப்படுத்தும் பொழுது அவன் அந்த பாவத்துக்கு மரித்து போனான்.
அவன் பாவியான மனுஷன் அந்த பாவத்துக்கு மரித்து போனான். இதன் நிமித்தம் பாவத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்வு அகற்றப்பட்டு பாவத்தின் வலு செயல் இழந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவ சுபாவத்தின் பலம் சர்ச்சிக்கப்பட்டவுடன் செயல் இழக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த பாவம் கிறிஸ்தவர்களை விட்டு அகற்றப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் அகற்றப்பட்டதாக இருந்தால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மட்டும் 15 தரம் பாவ சுபாவத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் என்ன காரணத்திற்காக திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்பதை நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சிந்திக்க வேண்டும். பாவ சுபாவம் இல்லையா என்றால் அதை பற்றி அவர் வேதத்தில் சொல்ல வேண்டிய அவசரமே இல்லை. அப்போ 15 தரத்துக்கு மேலாக பாவ சுபாவத்தை அவர் சொல்லி இருக்கிறபடியால் பாவ சுபாவம் நம்மில் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய செயலிழந்து போய் இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது இன்னும் அகற்றப்படவில்லை. அப்போ ஆனால் எப்போ ஆபத்து வருகிறதுன்னு சொல்லி செயலிழந்து போய் இருக்கிற அந்த பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது எப்படி மறுபடியும் உயிர் பெற்று எழக்கூடும்? அதாவது தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒழுங்குமுறையை கிறிஸ்தவர்கள் அறியாமல் விட்டால் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்கு அப்பால் செல்லும் பொழுது, தங்களுடைய விசுவாசத்தை சிலுவைக்கு அப்பால் எடுத்து செல்லும் பொழுது பாவம் மீண்டும் உயிர் பெற்று முந்தின வலுவோடு செயற்படும் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்வானாக. மறுபடியும் இதனை சொல்ல விரும்புகிறேன். பாவ சுபாவம் ரட்சிப்பின் நிமித்தம் பாவ சுபாவம் நம்மில் வலுவிழந்தது. வலுவிழந்த பாவ சுபாவம் நம்ம விட்டு அகற்றப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அகற்றப்படவில்லை என்று சொன்னால் நம்மில் இருக்கிற பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து பழைய வல்லமையோடு செயல்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. அது எப்போ ஏற்படுகிறது? விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் எடுத்து சென்றவுடன் உடனடியாக, அதாவது தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி வேறொன்றுக்கு திசை திருப்பினதன் நிமித்தம் உடனடியாகவே வலுவிழந்து செயற்படாமல் இருந்த பாவ சுபாவம் பழைய வல்லமையோடு செயற்பட்டு, அதாவது மறுபடியும் ரட்சிக்கப்பட முன்பு என்ன மாதிரி செயல்பட்டதோ அதே மாதிரியே செயல்படும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். மிக முக்கியமான விஷயம், செயலிழந்து போயிருக்கிற பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. விசுவாசம் திசை திருப்பப்படும் பொழுது அந்த பாவம் மறுபடியும் உயிர் பெற்று ரட்சிக்கப்பட முன்பு எவ்வளவு பலத்தோடு இருந்ததோ அதே பலத்தோடு மறுபடியும் செயல்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிருபையினால் ரட்சிப்பை பெற்ற பவுல் அப்போஸ்தலர் நியாய பிரமாணத்துக்கு வேறொன்றுக்கு திசை திருப்பினது. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர். இப்போ கிருபையை விட்டு விலகி நியாய பிரமாணத்துக்கு செல்லும் பொழுது தன்னுடைய விசுவாசத்தை நியாய பிரமாணத்துக்கு திசை திருப்பினார். திசை திருப்பினதன் நிமித்தம் மறுபடியும் பாவம் உயிர் பெற்று அதே வல்லமையோடு அவரில் செயல்பட்டதென்றதை அவர் தெளிவாக ரோமர் 7:9 நமக்கு தந்திருக்கிறார்.
முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். அப்போ என்ன சொல்கிறார் அவர்? குறிப்பாக என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, கிருபையின் மூலம் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டிருந்த நான் அதோடையே இருந்திருக்கலாம். நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நான் செய்ய ஒழிக்கிட்ட உடனே எனக்கு ஆபத்து வந்தது. அப்போ என்ன பவுல் அப்போஸ்தலர் செய்தார்? அதாவது தன்னுடைய விசுவாசத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருந்து வேறொன்று, அந்த வேறொன்று நியாயப்பிரமாணம், 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் செய்ய அவர் முயற்சித்த பொழுது தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி இருக்கிறார். அதன் நிமித்தம் பழையபடி மறுபடியும் அதே பாவம் அதே வல்லமையோட அவரில் செயல்பட தொடங்கினது என்பதை ரோமர் 7:9 அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. தேவனுடைய கற்பனை 10 கட்டளைகளை செய்ய நான் வெளிக்கிட்ட உடனே பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். அப்போ பாவம் இல்லை என்று மறுதலிக்கிறவர்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். பாவம் உயிர் கொண்டது. அப்போ பாவம் இருந்தபடியால் தானே அது உயிர் கொண்டது. பாவம் இல்லாவிட்டால் எப்படி அது உயிர் கொள்ள முடியும்? ஆனபடியால் பாவம் இல்லை என்று மறுதலிக்கிறது ஒரு அபத்தம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ரோமர் 7:9 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் போயிற்று என்று சொல்கிறார். அப்போ சிலுவைக்கு அப்பால் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒன்றும் இல்லை என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மிகவும் அவதானமாக, சிலுவைக்கு அப்பால் நாங்கள் போக முயற்சி செய்யக்கூடாது. சிலுவைக்கு அப்பால் நாங்கள் போக முயற்சி செய்வோமா இருந்தால் விசுவாசத்தை விட்டு நாங்கள் திசை திரும்புவோம். சிலுவைக்கு அப்பால் நாங்கள் செய்ய முயற்சிப்போமா இருந்தால் நரகம் வரவேற்கிறது என்ற போட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலுவைக்கு அப்பால் போன உடனே பொய்யான உபதேசங்கள் உடனடியாக விசுவாசியை பிடித்து கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்துவன் சிலுவைக்கு அங்கால அப்பாலே ஒரு கிறிஸ்தவன் பிரயாணம் செய்யாதபடிக்கு அந்த சிலுவையோடையே அவன் பாக் பண்ணி கொள்வானாக. தன்னுடைய விசுவாசத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையை அதோடையே பாக் பண்ணி கொள்ள வேணும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பவுல் அப்போஸ்தலர் அப்பால் போயிருந்தார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தை செய்ய என்று சொல்லி அவர் போயிருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை செய்ய போன உடனே என்ன நடந்ததாம்? பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். என் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற அநேகமான கிறிஸ்தவர்கள் அதன் பின் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிப்பதை தவிர்த்து தம்முடைய நற்கிரியைகளில் விசுவாசத்தை பலப்படுத்தி தம்முடைய சுயபலத்தினாலே தம்மை பரிசுத்தப்படுத்துகின்றனர். இந்த நிலைமை தான் தற்பொழுது அநேகமான சபைகளில் நடைபெறுகிறது. அப்போ என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மறுபிறப்பு பெற்றார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? நாங்கள் எங்களை எப்படியாவது எங்களுடைய முயற்சியால் பரிசுத்தமாக்க வேணும் என்று சொல்லி நல்ல கிரியைகளை, தேவனுக்கேற்ற கிரியைகளை அவர்கள் செய்ய வழிக்கிடும் பொழுது
அந்த பாவம் அவர்களில் உயிர் பெற்று வல்லமையாக செயல்படுகிறதை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கிரியைகள் நாங்கள் செய்ய முயற்சிக்கக்கூடாது. அப்போ நற்கிரியைகள் தவறு இல்லை, அதனை நம்முடைய பலத்தினால் நாம் செய்ய முயற்சிக்கக்கூடாது. நமக்கு தேவ பலம் எங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியிலேயே அந்த பலம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரே அந்த கிரியைகளை நம் மூலம் செய்ய வேணுமே தவிர நாம நற்கிரியைகளை செய்து நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வோம் என நாம் வெளிக்கிடும் பொழுது நாங்கள் நியாய பிரமாணத்துக்குள்ள சஞ்சரிக்கிறபடியினால் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வேறொரு விசுவாசத்துக்கு நாங்கள் செல்கிறபடியினால் ஆபத்தை நாம் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. உடனடியாகவே செயலிழந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த மோசமான பாவம் மறுபடியும் உயிர் பெற்றெழுந்து வல்லமையாக நம்மில் செயல்படும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. பாவம் நம்ம விட்டு விலகவில்லை, நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில கிறிஸ்தவர்கள் உடனடியாக ஒரு கேள்வியை கேட்பார்கள், பாவம் அவ்வளவு தீங்கானதாக இருந்தால் தேவன் என்ன காரணத்திற்காக நம்மில் அந்த பாவத்தை விட்டு வைக்கிறார்? நாங்கள் தட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தானே, என்ன காரணத்துக்காக அந்த பாவத்தை விட்டு வைக்கிறார்? அதனால் நாங்கள் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்படுவோம் என்று சொல்லி பல கிறிஸ்தவர்கள் விசனப்படுகிறது வழக்கம். ஆனால் உண்மையில் அந்த பாவம் ஒரு நன்மைக்காகத்தான் நம்மில் செயல் இழந்து போனாலும் அது ஒரு நன்மைக்காகத்தான் அவர் வைத்திருக்கிறார். நம்ம டிசிப்ளின் பண்ணுகிறதற்காக, அதாவது சரியான முறையில் ஒழுங்கான முறையில் தேவனை நாங்கள் பின்பற்றுகிறதற்கு அந்த பாவம் ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், தவறும் நேரமெல்லாம் அது உயிர் பெற்றெழுந்து நீ தவறிட்டாய் என்று சொல்லி சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் உடனடியாக மறுபடியும் திரும்பி அந்த விசுவாசத்துக்கு சென்று நாங்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கோரி அந்த விசுவாசத்துக்கு சென்று தேவனோடு உறவை நாங்கள் புதுப்பித்து கொள்கிறோம். ஆனபடியால் நம்ம டிசிப்ளின் பண்ணுறதுக்காக, நம்மை ஒழுங்குபடுத்துறதற்காகவே தேவன் பாவ சுபாவத்தை நம்மில் வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் திசை திரும்பும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு திசை திரும்பும் பொழுது அந்த பாவம் உடனடியாக உயிர்த்தெழுகிறது. ஆனபடியால் விசுவாசி எச்சரிக்கையாக இருந்து அந்த பாவம் என்னில் வல்லமையாக செயல்பட ஆரம்பித்து விட்டது, நான் விசுவாசத்தை திசை திருப்பினதனால் இந்த தவறு எனக்கு ஏற்பட்டது, அப்போ அதை விசுவாசத்தை திசை திருப்பினதற்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கோரி இந்த மறுபடியும் தேவனோட நாங்கள் இணைந்து கொள்வதற்காகத்தான் அந்த பாவத்தை நம்மில் வைத்திருக்கிறார் தேவன் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் நமக்கு இடையூறாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வழியை நாம் பின்பற்றுவோமா இருந்தால், தேவனுடைய வழியை நாம் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்தினாலே அழிவை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்வார்களாக. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பாவத்தினால வேதனை உற்ற நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் புலம்பி இருக்கிறத நாங்கள் ரோமர் 7:24 காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த கட்டத்தில் இப்படியான நேரங்கள் வழியே நாங்கள் என்ன செய்ய வேணும்? உடனடியாக தேவனுடைய வழிக்கு நாங்கள் மாற வேண்டும். அதுதான் தேவையானது. அப்போ மேற்கூறியவற்றை பார்க்கும் பொழுது மனிதன் தேவனை ஏற்க மறுத்து தான், அப்போ மனுஷன்
திசை திரும்பின உடனே மனுஷன் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தேவனுக்கு கொடுக்குறான். என்ன? தேவனை ஏற்க மறுக்கிறான், தான் பாவி அல்ல என்பதனை உறுதிப்படுத்துகிறான், தமக்குள் பாவம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறான், தன்னால் தன்னை பாதுகாக்க முடியும் என்று நினைக்கிறான், ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறான். அவனால் இயலாமல் இருந்தும் அவன் அதை விடுவதாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தேவனோ மனிதன் அந்த உண்மையை உணரும் தனையும் அவனுக்கு தீர்வு இல்லை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். அப்போ மனுஷன் இந்த மாதிரியாக கிளர்ச்சி செய்வதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் வாசமாக இருக்கும் அந்த பாவமே என்பதை அவன் அறிந்தே ஆக வேண்டும். ஆகவே பாவம் கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை என்று கங்கணம் கட்டுபவர்கள் பவுல் அப்போஸ்தலரின் நிருபங்களையும் முற்று முழுதுமாக நிராகரிக்கிறார்கள். என்றால் பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் அந்த பாவத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பாவ சுபாவம் இல்லை என்று சொல்லி மறுதளிப்பவர்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை முற்று முழுதுமாக நிராகரிக்கிறார்கள். அப்போ பாவ சுபாவம் முக்கியமாக இல்லாவிட்டால், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், பாவ சுபாவம் முக்கியமாக இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் பாவ சுபாவத்தை பற்றி எதற்காக அடிக்கடி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். உண்மை என்னவென்று சொன்னால் பாவ சுபாவம் மிகுந்த வலிமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டியதே நாம் செய்ய வேண்டிய வேலை. அப்போ எப்படி நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும்? விசுவாசத்தின் மூலமாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் இதுவரை தெரிவிக்கையில் ரோமர் 6:14 என்ன மாதிரி என்று சொன்னால், பாவ சுபாவம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேணும். பாவ சுபாவம் எங்களை விட்டு விலகவில்லை. பாவ சுபாவத்தை தேவன் நம்மிலேயே இருக்க அனுமதித்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நாம் இருக்கிறபடியினால் பாவ சுபாவம் செயலிழந்து போய் இருக்கிறது. அப்போ நாம் அவதானமாக இருந்து கிருபைக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பாமல் கிருபைக்குள்ளே இருப்பதனால பாவத்தை நாம் வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி ரோமர் 6:14 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேதத்திலேயே மிக முக்கியமான வசனம் இந்த ரோமர் 6:14 என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக்க, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நேரம் சமீபமாகிவிட்டது. இன்னும் அதிகமாக இன்னும் கணக்கு இது பற்றி நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.